ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்திரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையான்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரண ஒரு விஷயங்கள் தான். நம்ம அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு வெள்ளை நிறத்தில் எறியணும் அல்லது வயலட் கலரில் எறியணும். வயலட் கலர்னா அந்த அந்த ஊதாப்பூ இருக்கு இல்லையா, அந்த ஊதாப்பூ நிறமாக அந்த ஜுவாலை சைடில் அது தெரியும். அந்த மாதிரி எரியும் போது நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம வீட்டில் தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம். பூஜை அறையாகட்டும், சமையல் கட்டாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், அங்கே நம்ம எதாவது பேசும்போது பல்லியை பச்சின்னு சொல்லுவாங்க. அதோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்குன்னா தெய்வ கடாட்சம், குலதெய்வம் நம்ம வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது வீட்டில் பல்லி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சகுனம். அப்புறமா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த எலுமிச்சம்பழம் சாமியாண்ட வைக்கிறீங்க அப்படின்னா அதோட உயிரோட்டம் ஒரு 11 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் உயிரோட்டமாக இருக்கும். அது வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் அழுகக்கூடாது. காஞ்சி போயிருக்கலாம். காஞ்சிதுன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அழுகிடுச்சுன்னா அதில் நம்ம வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். காஞ்சி இருக்கலாம். அது மாதிரி இருக்குன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? குலதெய்வம் நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வர வைக்கிறது எப்படி அப்படின்றத நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம குலதெய்வத்தை முழுமையாகவே எப்பொழுதுமே நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். இந்த முறையை முயற்சித்து பாருங்கள். எதுக்கும் பயப்படாதுங்க. மன தைரியத்தோடு இருங்க. மன அமைதியாக இருக்கணுன்னு கடவுள் மேலே முழு நம்பிக்கையாக நீங்கள் கடவுளை வழிபடுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் பத்ரகாளி, ஓம் சிவாய நம. நன்றி.